உங்களுக்கு கிறுக்கிற பழக்கம் இருக்கா? ஸ்கிரிப்லிங் ஹேபிட் உங்களுக்கு இருக்கா? தென் வாங்க சயின்ஸ் அதை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சின்ன குழந்தைங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் கிறுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது அவங்களோட ஹேண்ட் டு பிரெயின் கோஆர்டினேஷன் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே அடல்ட்ஸ் கிறுக்குறாங்கன்னா அவங்க ஃபோக்கஸ்டாக எதையோ திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இப்படி திங்க் பண்ணும்போது யாருக்குமே வராத ஐடியாஸ் கூட அவங்களுக்கு வரும். ஸ்கிரிபிள் பண்ணுறதுனால நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா, நம்ம ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே படிக்கும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்கிரிபிளை பார்க்கும்போது நமக்கு மெமரி பண்ணது ஞாபகத்துக்கு வரும். அண்ட் தென் ஸ்கிரிப்லிங் நாம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண ஸ்டடியில் ஸ்கிரிப்லிங் ஆர் டூட்லிங் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ்டு ஃபோக்கஸ் உண்டாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 2009 சைக்காலஜிஸ்ட் ஜாக்கி ஆண்ட்ரேட் ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு போரிங்கான டெலிஃபோன் கால்ஸ் கொடுத்து அதை அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்கிரிப்லிங் ஆர் டூட்லிங் பண்ணுறவங்க மற்றவங்கள விட 29% மோர் இன்ஃபர்மேஷன் ரீகால் பண்ணுறாங்க. ஓவராலாக ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிரிப்லிங் ஆர் டூட்லிங் டைம் வேஸ்ட்டோ இல்லை ஒரு டிஸ்ட்ராக்டட் ஆக்டிவிட்டியோ கிடையாது. அது ஒருத்தவங்களுடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுது, ரிலாக்ஸ் ஆக வைக்குது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணி